இயேசு நம்மோடு. தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது இலங்கையில் இருக்கிற வவுனியா மாவட்டத்தில் ஈச்சங்குளம் பகுதியில் இருக்கிற ரிவைவல் சென்டரிலிருந்து எழுப்புதல் மையத்திலிருந்து உங்கள் கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். நிச்சயமாகவே கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைந்து போகிறதில்லை. ஆண்டவர் சொன்னார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று. இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் தேவ வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போது, வார்த்தையை கை கொண்டு வாழ உங்களை அர்ப்பணிக்கிற போது தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இப்போதும் இந்த நாளில் வேத தியானத்துக்கு ஆதாரமாக யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனித்து கேளுங்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உன்னை இனி புறஜாதிகளுக்குள் நிந்தையாக வைக்காமல் உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் வெண்ணையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். அருமையான தேவபிள்ளையே, எவ்வளவு ஒரு அருமையான வசனத்தை இந்த வாரத்துக்கு அப்பா கொடுத்திருக்கிறார். தேவன் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நான் தேவ பிள்ளைகளுக்கு சொன்னது போலவே ஆண்டவர் டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக இரட்டிப்பான நன்மையினாலே உங்களை திருப்தி ஆக்குவார், தடைகளை உடைப்பார். அவர் முன்னே கடந்து சென்று கோணலானவைகளை நிச்சயமாகவே செவ்வாய்ப்படுத்துவார். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தனது ஜனத்தை நோக்கி, இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றுவார். நீங்கள் அறியாமையிலிருந்து நீங்கி தேவனுடைய ஞானத்தினாலே தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதனால் எதை குறித்து கலங்காதபடி தேவ பாதத்தில் அமர்ந்திருங்கள். அப்பா தீமையானவைகளை நன்மையாய் மாற்றுவார். இதோ நான் உங்களை இனி பிரஜாதிகளுக்குள் நிந்தையாக வைக்காமல். அருமையான தேவ பிள்ளையே, வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உடைந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள் உன்னை இனி நிந்தையாய் வைக்காமல். ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை கவனியுங்கள். தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். எல்லாவித சம்பூரணமும் உண்டாயிருக்கும். தேவ அபிஷேகத்தில் நிறைந்திருப்பீர்கள். அப்பா மகிமையான மேன்மையான காரியத்தை செய்வார். நான் ஒன்று மட்டும் சொல்றேன், வசனத்தை தியானியுங்கள், வசனத்திலே வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள், தேவ பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், தேவ சமூகத்திலே காத்திருங்கள். அப்பா உங்க வாழ்க்கையில எண்ணிலடங்கா நன்மைகளை செய்து ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே நிச்சயமாக உட்கார பண்ணி உச்சமையான கோதுமையினாலே அப்பா உங்களை போஷிப்பார். அருமையான தேவ பிள்ளையே, தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போறதில்லை. கலங்காதே, தியாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னவர். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். இந்த நாளிலுமாய் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வாரத்தில் இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை பார்க்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன். தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுக்கள் நிர்மூலமாவதாக, தேவனுடைய ஆளுமையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வருவதாக. எந்தெந்த வீடுகளில் இந்த தேவ செய்தியை கேட்கிறார்களோ, எந்தெந்த குடும்பமாக இந்த தேவ செய்தியை கேட்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் வரட்டும் ஐயா. தடைகள் உடைக்கப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாக்குங்கப்பா. ஆண்டவரே, கழுகுக்கு சமணமாய் திரும்ப பிள்ளையுடைய வயது வாழ வயதை போல் ஆகட்டும். ஆண்டவரே, இந்த வாரத்தை நன்மையினால கிருபையினால முடிசூட்டுங்க. கண்ணீரை துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை காணும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில இந்த ரிவைவல் சென்டர் ஈச்சங்குளம் பகுதியில் சுவிசேஷ கூட்டங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து இதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். கடந்த நாட்களில் நடந்த சுவிசேஷ கூட்டத்தில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்து அநேக தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அநேக அசுத்தாவில் விடுதலையானார்கள், சுகத்தை பெற்றார்கள். பார்க்கிற போதே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் இந்த நாட்களிலும் அப்படி பலத்த கிரிகளை செய்யும்படியாக பின்பாக தேவ பிள்ளைகளுக்கு ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த வாரத்தில் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.